இது மறுபடியும் முதல்லேருந்து அரைக்கிறேன். வந்திருக்கும் எப்போவே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோடய சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்க. அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவர் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க, பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் வச்சு இந்த படம் வருது, என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழு மூச்சாக ஒர்க் பண்ண மனோகர் பிரசாத் சார். படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்களுக்காக, சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், என் தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா, நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள். படம் ஆரம்பத்திலேருந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா, சோஷியல் மீடியா, பத்திரிகை சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தையே இல்லாமல் தான் தடுமாறேன். ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய ஆதரவு, அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன், என் படம் இல்லை மற்ற படங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல. 100க்கு 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோட நன்றியும் சில சொட்டு கண்ணீரும் தான். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஷூட்டிங்கே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணிவன் சார், மனோகரன் சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் 2 பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கன்னியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு, 2 பேருக்கு தேங்க்ஸ். இதில் என்னென்னா வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோயின் நடிக்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து பண்ணி வரு கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு, சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகஜராஜா, 2 பிளாக் பஸ்டர் மூவிஸில் வந்து என்னோட ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கூட இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சாக வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர். அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும். ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே, அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டான்னு வைங்களேன், ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆகிடுது. வேற அந்த டைரக்டரை நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கிற போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி, சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி, ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாகவே. அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின். வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து முதல்ல அவங்க கூட ஒர்க் பண்ணேன் லாங் ஆகும். என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை.
அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. அப்புறம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் போன இன்டர்வியூலேயே கலகலப்பூர் 5 நாள் தான் பண்ணார். டிஆ வேலை செய்யணும் ஒரு 6 days. பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸப்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார். அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் அண்ட் சோனு சூட். இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸில் ஷூட்டிங் வந்து தடங்கள் வரும்போது ஐ ஹவ் டு தேங்க் அதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண். மனோகர் சாரோட ஹைதராபாத்தில் எல்லாம் அவர் இங்கேருந்து ஒரு 2 நாள் ஷூட்டிங் நான் அங்கே போய், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு கோவையாக முடிக்க முடியல. மனோகர் சார்கிட்ட போய் சொல்லி ஒரு 2 நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்தில். அங்கே போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸாக 30 நாள் 35 நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். கிரண் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் 2 நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார். அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் நின்ன வெங்கட், அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட், ஸ்ரீகாந்த், அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர்சி தான் பக்கத்திலே தேடலாம் விச்சு, என்னோட ப்ரெஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார், அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இப்போது 13 வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஆனால் சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப முக்கியம். காமெடி ஆகட்டும், அந்த ஹீரோயிசம் வரும்போது அது ஆர்ஆரில் தூக்குறதாகட்டும், வெறும் பாட்டு மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில். தேங்க்ஸ் டு விஜய் சார். ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் அவ்வளோ எலிவேஷனு. அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும், என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான். கிட்டத்தட்ட கம்போசிங் ஒரு 5-6 நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும். ஏன்னா ஏதாவது வித்தியாசமாக வார்த்தை வரணும்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்க வெளியில் வந்தால் கூட பெரிய அப்போ வரவேற்பா பெருசாக ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு. எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே, என்னடா இன்னும் ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாகி போச்சா, விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கணுமே, ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினச்சேன். ஆனால் என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு. இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள். திரு வானமாமலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடலாம் கோர்த்து ஒரு புக்கு வச்சுருந்தார். அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயும் உட்காந்து கோத்து அது பண்ணணும். கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம். இப்போ அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய், தேங்க்யூ விஜய். அதே மாதிரி சிக்குபுக்கு ரயில் வண்டி, அந்த சிக்குபுக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பக்கத்து ரூமில் அவர் இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சாங் கேட்டுச்சு. என்ன விஜய் நல்லா இருக்கே சாங்? இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயோ நல்லா இருக்க, ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒலிக்காத இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது. அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ், இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம். பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்க, அந்த ஆர்டிஸ்ட் இதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மேன்மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தே ஆர் கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன். மனோகர் சாருக்கு ரெக்வெஸ்ட், யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மூவிஸ் சார், யூ ஆர் கம்மிங் பேக். இது கம்மிங் பேக் இல்லை, ஒரு சின்ன நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமா பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னவே நானும் விஷால் சார்பாக சொல்லிக்கிறேன், வில் பி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகராஜா இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம்,
என் தம்பி. இந்த மனுஷன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் வாங்க போனதான் பேசுவோம், ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும். இவன் பட்ட கஷ்டம் அவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஒன்ட் பிலீவ். எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் யார்ட்டையும் அது வரைக்கும் சொல்லாத தகவல். இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமாக போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் அது காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிடிஸ் நல்லா இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐநோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் இல் கம்பேக் அகைன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமாக படத்தை பார்த்து நான் தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காந்தும்போது நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்கள் ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்கள் உழைப்பு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராச்சும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி.